வர ஞாயிற்றுக்கிழமை இல்ல சுச்சுவேஷன் என்ன யார்கிட்ட பேசுறீங்க? நானும் என் மனைவியும் பேசிக்கிறோம். எஸ். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் யார் பேசுறா, என்ன பேசுறீங்க? ஃபர்ஸ்ட் நான் தான் பேசுறேன் சார் மனைவி கூட. என்ன கேட்டீங்க? வர ஞாயிற்றுக்கிழமை அஹ், எனது பக்கத்துல இருக்க கிராமத்துல சிவன் கோயில கும்பாபிஷேகம் நடக்குது. சரி, அதுக்கு வந்து ரெண்டா உடைச்சுக்கலாங்க, ரெண்டா உடைச்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை கும்பாபிஷேகம் நடக்குதுங்கிறது ஒண்ணு. ஓகே சார். அப்புறம் அதே நாள் வந்து ஒரு கல்யாணமும் நடக்குது. ஒரு அதே நாள கல்யாணம் நடக்குது, அது ரெண்டா உடைச்சுக்கலாம், ரெண்டு. ஓகே, அப்புறம் அப்புறம் அதே நாள்ல அவங்களோட அண்ணனோட பையனுக்கு மொட்டை அடிக்கிற திருவிழா. மூணு விஷயம் நடக்குது. அந்த மூணுத்தையும் மூணு ஸ்டேட்மெண்டா போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு எப்படி போகணும்? நீ குழந்தையோட நம்ம வர சொல்றாங்க ஃபங்க்ஷனுக்கு, அந்த விழாவுக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன் சார். என்ன பண்றது, இதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டீங்களா? எப்படி தமிழ்ல கேட்டீங்க? இதுக்கு எப்படி போகலாம்? சரி, அது எப்படி போடுவாங்க? நாலாவதா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மூணு மட்டும் கொண்டு வருவோமா? ஃபர்ஸ்ட் மூணு. வர வெள்ளிக்கிழமை, வர வெள்ளிக்கிழமை, வர வெள்ளிக்கிழமை, வர வெள்ளிக்கிழமை. கம்மிங் சண்டே சார். கமிங் சண்டே. ஓகே. வர ஞாயிற்றுக்கிழமை. சரிங்களா? அர்ஜென்ட் இருக்கா? அர்ஜென்ட் எப்ப 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 அர்ஜென்ட் வந்துருச்சா? கிளீனா அர்ஜென்ட்டை வெளில தள்ளி விடுறீங்களா? மெயின் சென்டென்ஸோட போட்டு எப்பயுமே அதை உள்ள மிக்ஸ் பண்ணிட்டு வேணாம். கமிங் ஃப்ரைடே சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை கோயில் கும்பாபிஷேகம், கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது. ஓகே, இப்போ எப்படி பண்ணுவீங்க? டெம்பிள் ரிச்சுவல்னு சொல்லலாமா சார்? வர்ற ஞாயிற்றுக்கிழமை டெம்பிள் பாருங்க, ரினோவேஷன். இப்ப பாருங்க, டெம்பிள் ரினோவேஷன் வந்து சப்ஜெக்ட்டுங்க, அதான் எஸ். ரைட்? ஒண்ணும் இல்ல, டேக்ஸ் பிளேஸ் நம்ம முன்னாடி பார்த்ததுதான். ஒண்ணும் இல்ல. இப்ப பாருங்க, ஒரு ஏவை போடுறீங்க, போட்டுட்டு ஒரு எஸ் அப்படியே கொண்டு வர்றீங்க, ஒரு விய போடுறீங்க, முடிஞ்சு போச்சா? டெம்பிள் ரினோவேஷன் சப்ஜெக்ட் என்னன்னு மைண்ட்ல கொண்டு வர முடியுதா கார்த்திக்குங்க? மைண்ட்ல கொண்டு வரீங்க சப்ஜெக்ட். அடுத்ததும் பண்ணுவோம். ஆன் த சேம் டே போடலாமா? சண்டேன்னு போட்டுட்டீங்க, இன்னொரு வாட்டி சண்டேன்னு திருப்பி சொல்லுவா, அதே நாள் ஆன் த சேம் டே. ரைட்? அப்ப அடிக்கிறீங்களா? அப்ப ஏன் உள்ள கொண்டு வரீங்களா? படார்னு அர்ஜென்ட் வருதாங்க. ஆன் த சேம் டே என்ன சொல்லுங்க, இன்னொன்னு என்ன நடக்குது? கல்யாண ஃபங்க்ஷன், கல்யாணம். ஒண்ணும் இல்ல, இந்த மேரேஜ்னு சொல்லக்கூடாது, நோட் பண்ணிக்கிங்க. மேரேஜ்னு சொல்லிடக்கூடாது. இந்தியால தப்பு பண்ணுவோம். மேரேஜ்ல என்ன தெரியுங்களா? மேரேஜ்னா அந்த வாழ்க்கை தான். கல்யாணம் பண்ணி அந்த முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரணும் இது பண்றாங்க இல்லையா? இப்ப மேரேஜ் அப்படின்னா 20 வருஷமா, இப்ப 20 இயர்ஸ் ஆகுது எனக்கு மேரேஜ் ஆகினா, இப்ப பாருங்க 20 இயர்ஸா மேரேஜ்ல இருக்காரு. வெட்டிங்னா கல்யாணத்துக்கு ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் நான் போறேன்னு சொல்லுவேன். there is a wedding, there is a marriage function சொல்லக்கூடாது. மேரேஜ்ங்கிறது அந்த ஃபுல் பீரியட், அந்த கணவன் மனைவி முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரலும் வாழ்ந்த அந்த வாழ்க்கை தான். மை மேரேஜ் லாஸ்டட் 20 இயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய கல்யாண காலம் வந்து 20 வருஷம் இருந்தது. 20 வருஷம். வெட்டிங் அனிவர்சரி, மேரேஜ் அனிவர்சரி இல்ல, வெட்டிங் அனிவர்சரி. அருமையான கேள்வி கேட்டாங்க. ஆனா நம்ம வந்து இந்தியால பண்ற தப்பு இது. அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசுறப்போ குழம்பிடுவாங்க. வெட்டிங், அருமையா கேள்வி கேட்டாங்க. வெட்டிங் அனிவர்சரி, மேரேஜ்ங்கிறது வேற, இதுங்கிறது நம்ம ரொம்ப சர்வசாதாரணமா மேரேஜ்ங்கிறத சொல்லிடுவோம். ஏன்னா நம்ம பெருசா டிவோர்ஸ் எல்லாம் போக மாட்டோம். அவங்களுக்கு வந்து மேரேஜ்னு இருந்தாலே ஒரு டிவோர்ஸ் இருக்கும். ரைட்? அவங்க வந்து கேட்டுருவாங்க, எவ்வளவு இந்த மேரேஜ் டிட் நாட் லாஸ்ட் அப்படிமா. ஓகே, ஆன் த சேம் டே there is a wedding function. அப்புறம் இங்க பாத்தீங்களா டம்மி சப்ஜெக்ட் போட்டிருக்கீங்களா? இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா என்ன தெரியுமா பண்ணலாம்? எனக்கு சப்ஜெக்ட் வேற மாதிரி போடணும், டம்மி எல்லாம் வேண்டாம். ஒன், நல்லா பாத்துக்கோங்க, there is போட்டல, is there நீங்க போடுங்க. முடிஞ்சு போச்சா? அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்பாடான்னு இருக்கும், நல்லா இருக்கு, பரவாயில்ல, தேருக்கு இதெல்லாம் போட்டேன். இப்ப அதை தள்ளி விட்டேன் பாத்தீங்களா? அதை தள்ளி விட்டேன் பாத்தீங்களா?
இப்ப பாருங்க on the same day பாருங்க சுமதி இதை பாருங்க on the same day சப்ஜெக்ட் என்னங்க ஒன் வெட்டிங் ஃபங்க்ஷன் வந்து சப்ஜெக்டா ஓகே Yes, sir. ஈஸ் வந்து இதுங்களா ரைட் வந்துடுச்சா அப்புறம் அர்ஜென்ட் அவ்வளவுதான் தெர் இஸ் வேணும்னா தெர் இஸ் பின்னாடி போட்டுருக்கு முடிஞ்சு போச்சு அப்பாடான்னு இருக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் ரைட் இஸ் தேர் இது வந்து தமிழ் படுத்துறப்ப இப்படி பேசுவோம் இஸ் தேர்னு கொண்டு வரோம் தப்பு இல்லை இது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டுமே கரெக்ட் தான் இந்த மேரேஜ் வெட்டிங் மட்டும் கரெக்டா பார்த்துக்கணும் அப்புறம் அப்புறம் ஒரு அவரோட அண்ணன் பையன் மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். அவ்வளவுதான் on the same day one more function is there one more function is there that the function of that function is tonsure what can you get very tonsure that function is tonsuring யாருக்குங்க யாருக்கு அவங்க அண்ணன் பையனுக்கு. ஓகே அது வந்து நெஃப்யூமாக இது வந்து இது எல்லாருமே இது மூணுமே நீங்க சொல்றதா நான் அவன்கிட்ட சொல்றேன். டான்சரிங் யுவர் அவ்வளவுதான் தட் ஃபங்க்ஷன் இஸ் டான்சரிங் யுவர் இது ஒண்ணுமே இல்ல பார்த்த பெருசா தெரியுதா ஆன் த சேம் டே ஒன் மோர் ஃபங்க்ஷன் இஸ் தேர் ஆன் த சேம் டே ஒன் மோர் ஃபங்க்ஷன் one more function is there that function is போலாமா that function sv Compliment, sir. complement tonsuring யாருக்குங்க இப்படி போடலாமா nephew போட்டு ஆப்ஜெக்டோட காம்ப்ளிமெண்டா போடலாமா கட்டாயம் போடலாம் இப்ப பாருங்க இந்த இதை விட இது புரியுதா இந்த பேட்டர்னை விட இது புரியுதுங்களா that function இப்ப பாருங்க that function is tonsuring your is to tonsure இப்ப பார்த்தா இன்னும் புரியும் your nephew இப்ப பாருங்க that function is sv அந்த ஃபங்க்ஷன் எதுக்குங்க to tonsure போடலாமா sv சிம்பிளா போச்சா எதுக்கு அவ்வளவுதான் now இது என்ன பண்ணலாம் இப்ப தமிழ்ல என்ன சொன்னீங்க அடுத்ததுக்கு இந்த மூணுத்தையும் சொல்லிட்டு என்ன கேட்டீங்க ஒய்ஃப் கிட்ட என்ன கேட்டீங்க இதை எப்படி நம்ம போகலாம் அப்படின்னு கேட்டோம். இது எப்படி பாருங்க திட்டமிட்டு எப்படி இதுக்கு போகலாம் என்ன பண்ணலாம் பாருங்க ஒண்ணும் இல்ல வாட் டு சும்மா அவ்வளவுதான் முடிச்சு போச்சு என்ன பண்ண முடிச்சுதா வாட் டு எவ்வளவு எளிமையா போச்சு பாருங்க நீங்க சொன்ன தமிழ்ல என்ன சொல்லுங்க பார்க்கலாம் தமிழ்ல என்ன சொன்னீங்க இதற்கு எப்படி திட்டமிட்டு போகலாம் ஹவு டு பிளான் முடிஞ்சுச்சா சோ இந்த இடத்துல அந்த ஹவு டுங்கிறது சப்ஜெக்ட் பிளான்ங்கிறது வெர்ப் இந்த இடத்துல வாட்ங்கிறது சப்ஜெக்ட் வாட் டு டூங்கிறது இது எப்படி பார்த்தாலும் அப்படிதான் வரும் வந்துருச்சுங்களா அப்படி எப்படி பாருங்க டாக்டர் நம்ம வந்து ஆபரேட் பண்ணி சர்ஜரி பண்ற மாதிரி பண்ணிருக்கோம் பாருங்க ரைட் சூப்பர் ஒரே கொஸ்டினா கேட்க முடியாது சார் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரே நாள்ல 3 ஃபங்க்ஷனும் இருக்கு அப்படியே போடலாம் கமிங் சண்டே தேர் ஆர் இப்ப பாருங்க அருமையா கேட்டாங்க பாருங்க கமிங் சண்டே there are 3 functions are there இங்க இங்கிலீஷ்ல வந்து என்னன்னா 1 இப்படிதான் போடணும் செகண்ட் தேர்ட் இப்படிதான் நீங்க போடணும்
ஃபர்ஸ்ட் செகண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் போடலாம் இல்ல ஒண்ணுன்னு போடலாம். 1 அது போட்டுடலாமா? இது அப்படியே பண்ணிடலாமா? டெம்பிள் இப்படிதான் நீங்க கொண்டு வரணும். பாருங்க 1 செகண்ட் அவ்வளவுதான். இப்ப நீங்க சப்ஜெக்ட் மாத்தாம நீங்க தப்பு பண்ணாம பண்ண போகணும். அண்ட் தேர்ட் அவ்வளவுதான். இதை நீங்க அப்படியே இதா படிச்சு காட்டினா கூட போதும். ஒன் மோர் ஃபங்க்ஷன்ஸ் தட் ஃபங்க்ஷன் ஆல்சோ ஹவ் டு பிளான் வாட் டு பிளான் வாட் டு டு. சூப்பர். என்ன பதில் சொன்னாங்க? என்ன எப்படி இது பண்ணீங்க? அவங்களுக்கு அன்றைய தினம் வந்து இணையதளத்துல வந்து வகுப்புகள் இருக்காங்க சார். அதனால நீங்க வந்து இப்ப அவங்க என்ன சொன்னாங்கங்கறத அப்படியே சொல்லுங்க. இங்கிலீஷ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியே சொல்லலாம். நமக்கு என்னன்னா அப்படியே அதை கேப்சர் பண்ணணும். சரி சார், அன்னைக்கு இதே வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. அதனால யாருக்கு அவங்களால ஆன்லைன் வர கிளாஸ்? முடியாது. யாருக்கு ஆன்லைன் கிளாஸ்? எனது மனைவிக்கு சார். சரிங்க. அவங்க சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. இதை மட்டும் கட் பண்ணுங்க. அடிங்க அடிங்க இதை மட்டும் I have online I class have class on the day. on that day. on that day. On that day. அவ்வளவுதான் முடிஞ்சது. அப்புறம் என்ன? அப்புறம் சொல்லிட்டே வாங்க. அப்படியே உடைக்கணும். அதை உடைச்சு போயிட்டே இருக்கணும். அதனால என்னால வர முடியாது. நீங்க பாருங்க, இது எனக்கு சொல்லுங்க. I have online so இப்ப நீங்க சோ போடுங்க. So I can't என்னால வர come. முடியாத கார்த்திக் சொல்ல முடியுமா? என்னால I did not come. I did not come. I can't come. Can't I come. can't come. So இப்போ வந்து I can't comeனு போடுங்க. இத எக்ஸ்பேண்ட் பண்ணனும்னு வெச்சுங்க. I cannot come. I can't come. வர முடியாது. சோ அந்த மாடல் இருக்கு, ரொம்ப முக்கியம். I did not comeனாக்க பாஸ்ட்ல போய்டும். பாஸ்ட்ல இனிமேதான் வரப்போகுது ஞாயிற்றுக்கிழமை. அருமை. I cannot come. கார்த்திக், எப்படி அந்த கான்வர்சேஷன் போச்சு? நீங்க அட்டெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. You attend. அது கட்டளையா சொல்லலாம், இல்ல கனிவா கூட சொல்லலாம். You please attend. எப்படிப்பட்டது? இப்ப பாருங்க, எஸ்ல போட்டு எப்படி தயவு செஞ்சு எப்படி தயவு செஞ்சு. ரைட்டா? எஸ்ஏவி உள்ள நுழையுது பாத்தீங்களா? ஏ வந்து வினை உரிச்சொல் அட்ஜெக்ட். யூ ப்ளீஸ் அட்டெண்ட். வெறும் யூ அட்டெண்ட் போட்டீங்கன்னா யூ அட்டெண்ட். பாருங்க, யூ அட்டெண்ட் ப்ளீஸ். You please இங்க அடிச்சீங்கன்னா உங்களுக்கு எஸ்விஏ வரும். ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர். என்ன சொன்னீங்க? இல்ல, அவங்க வருத்தப்படுவாங்க. நீங்க கொஞ்சம். யாரு வருத்தப்படுவா? ஃபங்க்ஷன் வைக்கிறவங்க சார். எந்த ஃபங்க்ஷன்? 3 ஃபங்க்ஷன். எந்த ஃபங்க்ஷன்? கல்யாணம் ஃபங்க்ஷனுக்கும் கோயில் ஃபங்க்ஷன் எல்லாமே ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன். அப்புறம் வந்து வருத்தப்படுவாங்க. இப்போ வந்து இப்ப நீங்க அவங்கன்னே போடலாம், தப்பு இல்ல. நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். எனக்கு வேண்டியது என்ன தெரியுங்களா? இவங்க 3 ஃபங்க்ஷனுக்குமே போக போறது இல்லையா? இவங்க 3க்குமே வரலன்னு சொல்லிட்டாங்க. அதுதானே சொல்ல வராங்க. இப்ப நீங்க ஏதோ சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்னது மட்டும் தமிழ்ல சொல்லுங்க, அப்படியே கேப்சர் பண்ணலாம். அந்த 3 பேருமே ரொம்ப வருத்தப்படுவாங்க. எனக்கு சொல்லுங்க. இங்க பாருங்க அந்த வார்த்தை 3 பேருமே. The 3 sir. All the three. All the three. All the three தான் சப்ஜெக்ட் இறக்குறீங்க. All the three. இதெல்லாம் ஈஸி சுமதி மேம். இதெல்லாம் நீங்க வந்து அப்படியே டெம்ப்ளேட்டை தூக்கிட்டே பண்ணலாம். அந்த ஆள் வரலன்னா யோசிக்க வேண்டாம், வந்துரும். அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நீங்க படிக்கிறப்பையும் கேட்கிறப்பையும் உள்ள வந்து சேர்ந்துக்கும். All the three. All the three are feel sad. Members sir. All the three எனக்கு verb வேணுங்க. verb நீங்க all the three. R sir. R A R. ஆர் வரும். இல்ல நீங்க எனக்கு ஃபுல்லாவே சொல்லுங்க. All the three. All the three are feel sad. ஆர் வந்துராதுல. All the three வில்லு போடுறீங்களா? வருத்தப்படுவாங்கன்னா வில்லு தான். ஓகே சார். என்ன தெரியுங்களா சொல்லுங்க. Bad. ஆரெல்லாம் போட்டுற கூடாது. ஆறு நம்ம ஃபியூச்சர் அடிக்கணும். 3 பேரும் கஷ்டப்படுவாங்க, 3 வருத்தப்படுவாங்க. ஃபியூச்சர் நம்பர் 9 தான். யூ அட்டெண்ட் ப்ளீஸ் நம்பர் 1 சொல்றீங்க.
ஆல் தி த்ரீ ஃபீல் பேட் நம்பர் 9 அடிக்கிறாரு. ரொம்ப ரொம்ப தெளிவானது. டென்ஸ்ல வந்து விட்டுறக்கூடாது. அங்கதான் தப்பு பண்ணணும். எங்க வழுக்குமோ அங்க பார்த்து நம்ம சுதாரிக்கணும். அங்க இருக்குது, அங்க வழுக்குனாக்கா அந்த இடத்துல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா வலிக்கணும். ஏன்னா அந்த இடத்துல தான் தப்பு நடக்கிறது. ஆல் தி த்ரீ வில் ஃபீல். ஆல் தி த்ரீ வந்து சப்ஜெக்ட் அடிக்கிறாங்க. வில் ஃபீல் பிடி. எப்படி பாருங்க. ஆல் த எஸ் வி அந்த ஃபீல் ஸ்டாட்டிக் வெர்பா காம்ப்ளிமெண்ட். இந்த 3 பேரும் எப்படி? இந்த 3 பேரும் பேடா ஃபீல் பண்ணும். புரியுதுங்களா? சுமதி இது புரியுதுங்களா? ஏன் சீனு? ஆமா சார். சப்ஜெக்ட் ஆமா. அந்த Complete ஆ. சப்ஜெக்ட் எப்படி ஃபீல் பண்றாங்க? அப்படி அவங்கள காம்ப்ளிமெண்ட் பண்றது எப்படி இருக்காங்க? அந்த கான்வர்சேஷன் இது ஓகேவா? இதுக்கு மேல உங்களுக்கு ஆட் பண்ணணுமா கார்த்திக்? உங்களுக்கு வேற ஏதாவது இருக்கா? நீங்க எப்படி சொன்னீங்க? நீங்க எப்படி அதை ரிசால்வ் பண்ணீங்க? என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? எப்படி பேசுறீங்க? அது அவங்க வந்து ஃபைனலா அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க சார். அதனால நான் போறதா முடிவு பண்ணேன். ஓகே. இப்போ உங்க ஒய்ஃப் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க, ரைட்? கிளாஸ் தான் நீங்க இம்பார்ட்டன்ட். என்ன சொன்னீங்க? அவங்க என்ன பேசுறாங்க? அதுதான் வேணும். ஏன்னா அதை தான் நம்ம பண்றோம். அதை தான் இங்கிலீஷ்ல மாத்தணும். யூ அட்டெண்ட் ப்ளீஸ்னு ஒய்ஃப் சொல்றாங்க. நீங்க ஆல் தி த்ரீ வில் ஃபெயில் பேட்னு நீங்க சொன்னீங்க. நீங்க தானே சொன்னீங்க? ஆமா சார். சார் இந்த சென்டென்ஸ்ல அவங்க வைஃப் வரலனான்றத ஆட் பண்ணும்போது எப்படி சார் சொல்லணும்? நீ வரலன்னா அவங்க 3 பேரும் வருத்தப்படுவாங்க அப்படின்றத அதையும் சேர்த்து இப்ப பாருங்க. You you don't not not. come as- நாட் do not come. Okay sir. அவ்வளவுதான். இது கேபிட்டல். ஸோ இன்னும் 2 கிளாஸ் கழிச்சு கண்டிஷனல்ஸ்னு பேர் சொல்லுவாங்க. இது பேரு 4 கண்டிஷனல் இருக்கு. அது ஒரு பிரமாதமா ஒரு கிளாஸ் ஒன்று எடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான கிளாஸ். அப்ப இது பேர் கண்டிஷனல்ஸ்பாங்க. அது ரொம்ப முக்கியம். அது அப்போ வரப்போ ஈஃப் போட்டு வெரி குட். எப்படி முடிச்சுங்க? நீங்க என்ன சொன்னீங்க? சரி நானே போயிட்டு வரேன்னு சொன்னீங்களா? என்ன எப்படி க்ளோஸ் அவுட் பண்ணுங்க இதை? இது வந்து சரி, இந்த சூழ்நிலைக்கு நீ கிளாஸ் அட்டென்ட் பண்ணு, நான் போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே. யூ இப்ப பாருங்க. ஓகே ஓகே ஓகே. யூ போங்க சொல்லுங்க. Attend the class. அட்டெண்ட் த கிளாஸ். யூ அட்டெண்ட் த கிளாஸ். உடனே ஐ வில் தான் வரணும். I will go. மேனேஜ் I will attend the function. இருங்க. ஐ வில் அட்டெண்ட் த ஃபங்க்ஷன்ஸ். நீங்க போடுங்க. 3மே போக முடியுமா உங்களால? வர ஞாயிற்றுக்கிழமைங்களா? ஆமா சார். 3 போயிடலாமா நீங்க? 3 கொஞ்சம் போயிடலாம் சார். எல்லாம் பக்கத்துல தான் இருக்கா? பக்கத்துல தான் இருக்கு. ஓகே ஓகே. உங்க ஊர் எங்க? சேலம். உங்க ஊர் எது? நேட்டிவ் வந்து துறையூர் சார். துறையூர். ஆனா இப்ப இருக்கிறது பெரம்பலூர். இன்னொரு வாட்டி பெரம்பலூரா? பெரம்பலூர். அது திருச்சிக்கு பக்கம். ஆமா சார். இது இந்த சைடு, அது அந்த சைடு, ரைட்? ஓகே. எல்லாமே பெரம்பலூர்ல தான் நடக்குது. ஆமா சார். இப்ப பாருங்க, நீங்க போடுறதுன்னா ஆள் அங்க போடுங்க. ஆல் தி த்ரீ ஆல் த ஃபங்க்ஷன். சூப்பர் சூப்பர். ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க கார்த்திக்கு. அருமை. ஒரு 23 நிமிஷம் ஒரு ஆளுக்கு நம்ம வந்து பண்ணலாம். யாரு ரெடியா இருக்கா அடுத்தது பண்றதுக்கு? நீங்களா? இதுலயே ஒரு டவுட் சார். I will attend all the 3 functions நான் அட்டெண்ட் பண்ணுவேன். நானே அட்டெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சார் சொல்லுங்க? ஐ மை செல்ஃப் வில் அட்டெண்ட் போடலாமா? அப்ப இது நம்ம அந்த இதுல போட இந்த 6 hour ப்ரோக்ராம்ல கூட சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? ஐ மை செல்ஃப் அஜென்டிவ். I myself will attend all 3 functions. Okay. அவ்வளவுதான். அது ஒரு ப்ரொனவுன் தான். அது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். அருமையா பண்ணாரு கார்த்திகே. ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா ரொம்ப தெளிவா இது பண்ணாரு. இது வரலும் பண்ண 4 பேருமே ரொம்ப சூப்பர். அவர் குமார் சாரா இருக்கட்டும், புவனேஸ்வரா இருக்கட்டும், சுமதி மேமா இருக்கட்டும், இப்ப கார்த்திகா இருக்கட்டும், பிரமாதம். இன்னும் ஒருத்தவங்க மட்டும் வாலண்டியர் வந்தா நல்லா இருக்குமே. லோகேஷ் சார் இன்னைக்கு காலையில வந்து சொல்லிட்டேன் சார். சொல்லுங்க சார் டைம் ஆயிடுச்சு சார். ஆடியோ கட் ஆகுது. சொல்லுங்க சார். மதருக்கும் எனக்கும் கான்வர்சேஷன் சார். அம்மாக்கும் எனக்கும். நீங்க என்ன சொன்னீங்க? டைம் ஆயிடுச்சு, ஏன் எழுப்பலன்னு கேட்டேன் சார். வா இப்ப டைம் ஆயிடுச்சு. அருமையான வார்த்தை. இதெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் அப்படியே அந்த டெம்ப்ளேட் அப்படியே தூக்கிட்டு போயிடலாம். இது ஒரு இதுக்காக எவ்வளவு சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவோம்.
டைம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. பாருங்க, லேட் சார். இட்ட கொண்டு வரணும். டைம் ஆயிடுச்சு. It is Late. time over. நல்லா பாருங்க. இப்ப it is late. It is getting late. டைம் ஆயிட்டு இருக்குன்னு சார் சொல்லுவாங்க. டைம் ஆயிடுச்சு இருக்கோ அதுக்கே சொல்லுவாங்களா It சார்? is lateனாலும் தப்பு கிடையாது. ஓகே ஓகே சார். It has become lateனாலும் தப்பு இல்லை. எவ்வளவு பாருங்க, எவ்வளவு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த டைம் தான் நீங்க இதுதான். இட் இஸ் கெட்டிங் லேட் பிரசன்ட் கண்டினியூஸ்ல அடிக்கிறீங்க. இட் இஸ் லேட்னு சிம்பிள் பிரசன்ட்ல அடிக்கிறீங்க. இட் ஹஸ் பிகம் லேட்னு பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல அடிக்கலாம். எல்லாமே பாருங்க, எவ்வளவு ஆப்ஷன் பாருங்க. அதான் சொல்றேன், ஆப்ஷன் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா ஏகப்பட்ட ஆப்ஷன், ஏகப்பட்டது. கெட்டு பாருங்க எப்படி யூஸ் ஆகுதுன்னு. இட் ஹஸ் இப்ப லோகேஷ் எனக்கு சொல்லு, எனக்கு சார் ஏன் எழுப்பல? ஏன் என்ன எழுப்பி விடல? ஏன் என்ன எழுப்பி விடல? Why didn't wake me up? Wake me up. நல்லா சொல்லுங்க லோகேஷ், எனக்கு கரெக்ட். Why didn't wake me up, sir? Why didn't wake me up?